குருவியின் ரோஜாப்பூ வீடு. ஒரு அழகான காட்டுல மீனு கோமல்ங்கிற 2 ஜோடி குருவிகள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த 2 குருவிகளும் ஒருவரை ஒருவர் ரொம்ப அதிகமா நேசிச்சாங்க. கோமல் குருவி அந்த காட்டுல மரம் வெட்டுற வேலைய பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கோமல் குருவியும் அதனோட நண்பன் காலுக்காகவும் சேர்ந்து அந்த காட்டுல இருக்கிற மரங்களை வெட்டி அத மார்க்கெட்ல விக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. தினமும் வேலை முடிஞ்ச அப்புறம் கோமல் குருவி சில மரக்கட்டைகளை எடுத்து ஒரு குகைக்குள்ள ஒளிச்சு வைக்கும். கோமல், நீ எதுக்காக மரக்கட்டைகளை இந்த குகைக்குள்ள சேமிச்சு வச்சிருக்க? இந்த மரக்கட்டைகளையும் மார்க்கெட்ல வித்தா உனக்கு நல்ல காசு கிடைக்கும்ல? இல்ல காலு, இந்த மரக்கட்டைகளை என் மனைவிக்காக தான் நான் சேமிக்கிறேன். அவ இப்போ கர்ப்பமா இருக்கா. கொஞ்ச நாட்கள்ல அவ முட்டையிட போறா. அவளுக்கு சர்ப்ரைஸா ஒரு மர வீடை கட்டி கொடுக்கணும். அதுக்காக தான் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நான் அதிக மரக்கட்டைகளை சேமிச்சிடுவேன். அதுக்கப்புறமா நான் சீக்கிரம் மர வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்ட நண்பர்கள் பிறகு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மறுநாள் காலையில அந்த காட்டுல வானிலையை கண்காணிக்கிற ஆந்தை அடுத்த ஒரு வாரத்துக்கு வானிலைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சது. பறவைகளே, எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. அடுத்த வாரம் காட்டுல கடுமையான மழை பொழிய போகுது. எல்லாரும் உங்களோட வீட்டையும் உங்களோட உணவுகளையும் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அடுத்த வாரத்துல மழையோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதை கேட்ட மற்ற பறவைகள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. கோமல், வானிலை அறிவிப்பை கேட்டீங்களா? அடுத்த வாரம் தான் நான் முட்டையிட போறேன். ஆனா அடுத்த வாரத்துல பெரிய மழை பெய்யும்னு சொல்றாங்களே. அப்படி மழை பெஞ்சா என் முட்டைகள் எல்லாம் நனைஞ்சிடுமே கோமல். மீனு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. வீடு கட்டுற வேலைய நான் பாத்துக்கிறேன். டாக்டர் சொன்னபடி நீ வீட்டுல இருந்து ஓய்வெடு. அது மட்டும்தான் உன்னோட வேலை அப்படின்னு சொன்ன கோமல் குருவி மரக்குச்சிகளை எடுக்கிறதுக்காக குகையை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல வானிலையை கேட்ட ராணிக்காகவும் தான் கணவர் கிட்ட இப்படி சொல்லுச்சு. காலு, என்னால ஒவ்வொரு முறையும் மழையில நனைய முடியாது. இந்த முறை நீங்க எனக்கு மர வீடு கட்டி தந்தே ஆகணும். ராணி, நான் என்ன செய்யறது ராணி? தினமும் நான் வெட்டுற மரக்கட்டைகள் மார்க்கெட்ல வித்து அந்த காசு நமக்கு சாப்பிடுறதுக்கே சரியா இருக்கு. இதுல நான் எங்க மர வீடு கட்டுறது? காலு, நீங்க எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க, என் அம்மாவோட காட்டுல போய் கொஞ்சம் மரக்கட்டைகளை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும் ராணி காகத்தோட அம்மாவின் காட்டை நோக்கி பறந்து போனாங்க. குகையில இருந்து தான் சேமிச்ச மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்த கோமல் குருவி ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல காட்டுல ரொம்ப பலமா காற்று வீச ஆரம்பிச்சது. எதிர்பாராத விதமா ஒரு மரக்கட்டை வந்து வேகமா கோமல் குருவியோட தலையில மோதிச்சு. கோமல் குருவியோ அந்த இடத்திலேயே விழுந்து இறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா வந்த காகங்கள் கோமல் குருவிய பார்த்தாங்க. நண்பா கோமல், எந்திரி, உனக்கு என்ன ஆச்சு? அச்சோ, தலை முழுவதும் ரத்தமா இருக்கு. அலு, நீங்க எழுப்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த குருவி செத்து போயிடுச்சு. ஐயோ நண்பா, உனக்கா இந்த நிலைமை வரணும்? நீ ஒவ்வொரு நாளும் வீடு கட்டுறதுக்கு ஆசாசையா மரக்குச்சிகளை எல்லாம் சேமிச்சியே. என்ன காலு சொல்றீங்க? அதோ அங்க இருக்கே அந்த மரக்குச்சிகள் தானே? ஆமா ராணி, அந்த மரக்குச்சிகள் தான். அது தான் மனைவிக்கு தெரியாம ஒவ்வொரு நாளும் மரக்குச்சிகளை சேமிச்சது. காலு, இது நமக்கு கடவுள் கொடுத்திருக்க ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த மரக்குச்சிகளை பத்தி உங்களுக்கும் இந்த குருவிக்கும் தான் தெரியும். இனிமே இந்த மரக்குச்சிகள் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும் அந்த மரக்குச்சியை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. பிறகு ரொம்ப வேகமா அந்த மரக்குச்சிகளை வச்சு வீடு கட்டுற வேலைய 2 காகங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல தான் கணவரை இழந்த மீனு குருவி ரொம்ப வருத்தத்தோட அழுதுகிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, என்னோட நிலைமை எந்த குருவிகளுக்கும் வரக்கூடாது. முட்டையிடுற நேரத்துல என் கணவர் அநியாயமா இறந்து போயிட்டாரு. இனிமே நான் தான் என்னையும் என் முட்டைகளையும் பாதுகாத்தாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து பறந்து போச்சு. புராண, அடுத்த வாரத்துல நான் முட்டையிட போறேன். அதுக்குள்ள நான் ஒரு மர வீடு கட்டி ஆகணும். என்னால கனமான மரக்கட்டைகளை தூக்க முடியாது. நீங்க என் கூட கொஞ்சம் உதவிக்கு வருவீங்களா? மீனு தங்கச்சி, உனக்கு உதவி செய்யணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நானும் இன்னும் வீடு கட்டுறதுக்கு தேவையான மரக்கட்டைகளை சேமிக்கல. நாட்கள் வேற ரொம்ப குறைவா இருக்கு. என்னால வர முடியாது. நீ வேற யார்கிட்டயாவது உதவி கேளு. இப்படி சொன்னதும் மீனுக்குருவி தான் தோழியை சந்திக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. மிட்டு, நான் வீடு கட்டுறதுக்காக மரக்கட்டைகளை சேமிச்சாகணும். அடுத்த வாரத்துல நான் முட்டை இட்டுருவேன். நீ எனக்கு கொஞ்சம் உதவிகள் செய்கிறியா? இல்ல மீனு, முடியாது. 3 நாளா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்னால கனமான மரக்கட்டைகளை எல்லாம் தூக்கிட்டு வர முடியாது.
வேற யார்கிட்டயாவது போய் உதவி கேளு. உடனே மீனுக்குருவி காகங்கள் கிட்ட உதவி கேட்கறதுக்காக பறந்து போச்சு. அனியக்கா, இந்த வாரத்துல நான் முட்டையிட போறேன். இந்த சமயத்துல என்னால கனமான மரக்கட்டைகளை தூக்கிட்டு பறக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் மரக்கட்டைகள் தரீங்களா? நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அந்த மரக்கட்டைகளை திருப்பி கொடுத்துடுவேன். அட மீனு, உனக்கு உதவி செய்யணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா பாரு, எங்களுக்கே வீடு கட்டுறதுக்கு மரக்கட்டைகள் தேவையாது. மீதி மரக்கட்டைகளை எங்கிருந்து எடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ராணிக்காக இப்படி சொன்னதும் மீனுக்குருவி ரொம்ப ஏமாற்றத்தோட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணி, இந்த குருவிக்கு நாம கொஞ்சம் மரக்கட்டைகளையாச்சும் கொடுத்திருக்கலாம். காலு, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சீக்கிரம் வீடு கட்டுற வேலைய பாருங்க. மறுநாள் காட்டுல ரொம்ப கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால காட்டுல எங்க பார்த்தாலும் தண்ணீராலேயே சூழ்ந்திருந்துச்சு. நேராக மீனுக்குருவியோட கூடு முழுவதும் தண்ணீரால நிறைஞ்சிடுச்சு. இதனால மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட கூட்டுல உட்கார்ந்துருந்துச்சு. அட கடவுளே, எனக்கு வயிறு வேறு வலிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல நான் எப்படி என்னோட கூட்டுல முட்டையிட முடியும்? தண்ணி பட்டா என் முட்டைகள் எல்லாம் கெட்டு போயிடுமே. நான் என்ன செய்யறது? இப்ப நான் எங்க போறது? அப்படின்னு மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருந்துச்சு. இத மரத்தோட பின்னாடி உட்கார்ந்திருந்த சீலோ கழுகு கேட்டுடுச்சு. உடனே சீலோ கழுகு தான் மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுச்சு. ஆகா, எப்படியாச்சும் பேசி இந்த குருவியை நம்மோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்ச சீலோ கழுகு அங்கிருந்து பறந்து மீனுக்குருவி கிட்ட போச்சு. குருவி, நீ பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். நீ கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன். வா, என்னோட வீடு உனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஆனா நீங்க ஒரு கழுகாச்சே, நான் எப்படி உங்களை நம்பி உங்க கூட வர முடியும்? நான் கழுகுதான், ஆனா இரக்கம் இல்லாதவ இல்ல. நானும் உன்ன மாதிரி ஒரு பொன் தானே. உன்னோட கஷ்டம் எனக்கும் தெரியும். நீ என்ன பத்தி எந்த பயமும் பட தேவையில்லை. என் வீடு உனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு கழுகு பேசினதை நம்பி மீனுக்குருவியும் வேற வழி இல்லாம கழுகோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குருவி, இதுதான் என் வீடு. நீ இங்கே உன்னோட முட்டைகளை இடலாம். இந்த வீட்டுல நீ எந்த அச்சமும் பட தேவையில்லை. நீ முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு அதுக்கப்புறமா என்னோட வீட்டுல இருந்து நீ போனா போதும். கழுகக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் உங்களுக்கு அவ்வளோ சிரமத்தை கொடுக்க மாட்டேன். மழை நின்னதுமே நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். சரி குருவி, உன்னோட விருப்பம். அன்பே, நான் வெந்நீரை கொதிக்க வச்சுட்டேன். எதுக்கு இன்னும் தாமதிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் அந்த குருவிய கொன்னுடு. இந்த மழையில சூடான குருவி இறைச்சி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பறவைகளோட முட்டை சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த குருவி இன்னும் கொஞ்ச நேரத்துல முட்டையிட போகுது. அதுக்கப்புறம் அந்த குருவியை கொன்னலாம். குருவியோட இறைச்சி உங்களுக்கு, அந்த குருவியோட முட்டை எனக்கு. இந்த மாதிரி ரெண்டு கழுகுகளும் பேசிக்கிட்டு இருந்ததை மீனுக்குருவி கேட்டுடுச்சு. அட கடவுளே, இந்த கழுகு பேசினதை நம்பி நான் இங்க வந்திருக்க கூடாது. எப்படியாச்சும் நான் இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு கழுகுக்கு தெரியாம அதனோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போயிடுச்சு. ஒரு பெரிய மரத்தோட அடிவாரத்துல கழுகோட கண்களுக்கு தெரியாதபடி மீனுக்குருவி மறைஞ்சிருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா வந்த பொம்மி மேகம் மீனுக்குருவிய பார்த்ததுமே அதனோட பக்கத்துல போச்சு. குருவி, இந்த கொற்ற மலையில எதுக்காக இங்க தனியா நின்னுக்கிட்டு இருக்க? உன் வீட்டுக்கு போகலையா? மேகம் இப்படி கேட்டதும் மீனுக்குருவி அழுதபடியே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. மேகமே, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல முட்டை இட்டுருவேன். எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க. கவலைப்படாத குருவி, நான் உனக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்ன பொம்மி மேகம் ஒரு அழகான ரோஜா பூ வீட்டை வரவழைச்சது. அந்த வீடு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள போன மீனுக்குருவி தன்னோட முட்டைய அந்த வீட்டுக்குள்ள விட்டது. பிறகு மீனுக்குருவி ரொம்ப பாதுகாப்பா அந்த ரோஜா பூ வீட்டுக்குள்ள இருந்துச்சு. அதே சமயத்துல காகங்களோட வீடும் மழையோட தாக்கம் தாங்க முடியாம அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. ஐயோ காலு, நமக்கு மட்டும் ஏன் காலு இப்படியெல்லாம் நடக்குது? ராணி, நாம அந்த குருவிக்கு செய்த துரோகம் கொஞ்சமா நஞ்சமா? அதனோட பலம் தான் இப்படி. உன் கூட சேர்ந்து நானும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். குருவியும் ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஏழை குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவிக்கு 5 குழந்தைங்க இருந்தாங்க. பசங்களா, வாங்க, உங்களுக்கான உணவு தயாராகிடுச்சு. சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. அம்மா, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரொம்ப வாசனையா இருக்கு.
பசங்களா, உங்களுக்காக தான் உங்களுக்கு பிடிச்ச ரொட்டி பண்ணியிருக்கேன். அம்மா, கோதுமையோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சேம்மா. இந்த ரொட்டி பண்ற அளவு காசு ஏதுமா? சாரா, நான் மாம்பழங்களை மார்க்கெட்ல வித்துட்டு வரும்போது ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல மரம் எடுக்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்க. நான் மரம் எடுத்து கொடுத்ததுல அவங்க எனக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த காசுல தான் உங்களுக்காக கோதுமை வாங்கிட்டு வந்து ரொட்டி செய்யறேன். அம்மா, நீங்க எங்களுக்காக காஞ்ச தானியங்களை கொடுத்த நேரமும் நாங்க சந்தோஷமா தாமா இருந்தோம். நீங்க இப்ப ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். மகளே சாரா, நான் உங்களோட அம்மா. அம்மா தான் குழந்தைக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காக கஷ்டப்படுவாங்க? சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் இந்த ரொட்டியை சாப்பிடுங்க, இல்லைன்னா சூடாறிடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்களுக்கு அந்த ரொட்டியை பகிர்ந்து கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவி இன்னொரு ரொட்டியை எடுத்து தனக்கு சொந்தமான மாமரத்தோட கீழே வச்சுது. என் அன்பான மாமரமே, நீ ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு, இன்னைக்கு உனக்காக நான் ரொட்டி கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட சிறகுகளால அந்த மாமரத்தை வருடி விட்டுச்சு. பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் மீனுக்குருவியோட வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி அந்த காட்டில் வந்த நாள்ல இருந்து அந்த மாமரத்தை ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு. அதில் கிடைக்கிற மாம்பழங்களை மார்க்கெட்டில் விற்று அதன் மூலமாக தன்னோட குடும்பத்தை நடத்தி வந்துச்சு. ஒரு நாள் காலையில் மீனுக்குருவி தன்னோட மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, ஏம்மா தினமும் இந்த மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றுறீங்க? ஒரு நாள் தண்ணீர் ஊற்றலைன்னா ஒன்றும் ஆகாதுமா. மகளே சாரா, நாம தினமும் சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். அது மாதிரி தான் மரங்களுக்கும் தினமும் பசி எடுக்கும். அவங்களுக்கு நாம தினமும் சாப்பாடும் தண்ணீரும் வைக்கிறது ரொம்ப அவசியம். அந்த காட்டில் காலுங்கிற ஒரு பணக்கார காகம் வாழ்ந்து வந்துச்சு. அந்த காகம் கஷ்டப்படுற பறவைகள் கிட்ட நைஸா பேசி அவங்களோட வீடை தனக்கு சொந்தமாக்குறத வழக்கமா வச்சிருந்துச்சு. நாள் காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, இதுக்காக உன் 5 பெண் குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற? இந்த வீட்டை நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன், அதை வச்சு நீ வசதியா வாழலாமே. முதலாளி ஐயா, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, நான் என் வீட்டை விற்க மாட்டேன். இது என் கணவரோட நினைவா இருக்கிற வீடு. நான் எந்த சூழ்நிலையிலையும் என்னோட வீட்டை விற்க மாட்டேன். தயவு செஞ்சு சும்மா சும்மா வீட்டை விற்கிறதுக்காக இங்க வராதீங்க. இப்போ கொடுத்தாதான் உன்னோட வீட்டை நான் நல்ல விலைக்கு வாங்கிப்பேன். நீ கஷ்டம்னு என்கிட்ட வரும்போது நான் விலை குறைவாக தான் வாங்கிப்பேன். பாரு, நீ என்னைக்காச்சும் இந்த வீட்டை எனக்கு தான் விற்க போற அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. மீனுக்குருவியோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல திடீர்னு ரொம்ப கனமழையும் காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, இது மழைக்காலம் இல்லையே, இந்த நேரத்துல எதுக்காக இப்படி காற்றும் மழையும் வீசுது? ஆனா ஏம்மா, மழை பெய்யறது நல்லது தானே? மழை பெஞ்சாதானே நமக்கு நிறைய உணவு கிடைக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்பதான் நம்மளோட மாமரத்துல நிறைய மாம்பழங்களும் பூக்களும் வந்திருக்கு. இந்த மழையிலையும் காற்றிலையும் எல்லா பழங்களும் பூக்களும் வீணா போயிடும். ஆனா அம்மா, நம்மளால எப்படிமா இந்த மழையை நிறுத்த முடியும்? நம்மளால இந்த மழையை நிறுத்த முடியாதுமா. ஆனா நம்மளோட மாம்பழங்களை பாதுகாக்கலாம். நீ தங்கச்சிகளை பார்த்துக்கோ, அம்மா இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு பெரிய டார்பாலை எடுத்துக்கிட்டு மாமரத்தை நோக்கி பறந்து போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு மீனுக்குருவி அந்த மாமரம் முழுவதும் ரொம்ப பாதுகாப்பா டார்பாலால மூடி வச்சது. இந்த சமயத்துல வானத்துல இருந்து எதிர்பாராத விதமா கடுமையான மின்னல் வந்துச்சு. இந்த மின்னல் தாக்குனதுல அப்பாவி மீனுக்குருவி வேகமா கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு. திடீர்னு தன்னோட அம்மா இறந்து போனதுனால 5 குழந்தைங்களும் அனாதை ஆகிட்டாங்க. அவங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம வீட்டுக்குள்ள இருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. குழந்தைங்க யாரும் தான் அம்மா இல்லாததுனால வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. ஹே குழந்தைங்களா, இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இந்த வீடு எனக்கு சொந்தம். முதலாளி ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இது எங்களுக்கு சொந்தமான வீடு. நாங்க எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்? நீங்க எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நான் போலீஸ்ல புகார் செய்வேன்.
ஹே குருவி, நீ வயசுக்கு ஏத்த மாதிரி இல்ல, ரொம்ப பேசுற. நான் இந்த காட்டுலயே ரொம்ப பணக்காரன். எந்த போலீஸ் வந்தாலும் நான் காசை கொடுத்து சரி செய்திடுவேன். உங்களால என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்ன காலுக்காக 5 குழந்தைங்களையும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுச்சு. பிறகு வீட்டை பூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அப்பாவி குருவிகள் எங்க போறதுன்னே தெரியாம அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்தாங்க. கடவுளே, இன்னும் எங்களுக்கு எவ்வளோ சோதனையை தான் வச்சிருக்க. முதல்ல எங்க அப்பாவை எங்க கிட்ட இருந்து பறிச்ச, இப்ப எங்க அம்மாவும் இல்ல. நான் என் தங்கச்சிங்க கூட இப்ப எங்க போறதுன்னே தெரியல. அக்கா, எல்லாத்துக்கும் இந்த மாமரம் தாங்க காரணம். இந்த மரம் மட்டும் இல்லைன்னா நம்ம அம்மா நம்ம வீட்ல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அம்மா மின்னல் தாக்கியும் இறந்திருக்க மாட்டாங்க இன்னும் சொல்லி அழுதுகிட்டே அந்த 5 சகோதரிகளும் மாமரத்தோட அடிவாரத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அந்த மாமரம் கண் விழிச்சு அந்த குருவி குழந்தைங்களை பார்த்துச்சு. என் அன்பான குழந்தைகளே, எழுந்துறீங்க. யாரு யாரு பேசுனது? யார் நீங்க? யாரா இருந்தாலும் வெளியே வாங்க. குழந்தைகளே, பயப்படாதீங்க. நான் தான் மாமரம். அவங்கள எதுவும் செய்ய மாட்டேன். என்ன மரம் பேசுதா? உன்னால பேச முடியுமா? ஆமா, என்னால பேச முடியும். நான் ஒரு மாய மரம். உங்க அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே என்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? மாமரமே, நானும் என் தங்கச்சிகளும் இப்ப தங்குறதுக்கு பாதுகாப்பான இடம் வேணும். கண்டிப்பா குழந்தைங்களா, என்னால செய்ய முடியும். ஆனா நான் ராத்திரி மட்டும்தான் வீடா இருப்பேன். பகல்ல மறுபடியும் மாமரமா மாறிடுவேன் அப்படின்னு சொன்ன மாமரம் ஒரு அழகான மாம்பழ வீடா மாறுச்சு. இந்த வீட்டுக்குள்ள சோனு குருவி தன் தங்கச்சிங்க கூட ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அந்த மாம்பழ வீடு மறுபடியும் மாமரமா மாறிடுச்சு. மாமரமே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ராத்திரி முழுவதும் நானும் என் தங்கச்சியும் ரொம்ப நிம்மதியா தூங்கணும். எங்களுக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க. கவலைப்படாதீங்க குழந்தைங்களே, உங்களுக்கு பிடிச்ச சுவையான உணவுப் பொருட்களை நான் சாப்பிட தரேன் அப்படின்னு சொன்ன மாமரம் அந்த குருவி குழந்தைங்களுக்கு சுவையான உணவுகளை சாப்பிட கொடுத்துச்சு. இப்படியே கொஞ்ச நாட்கள் ரொம்ப சந்தோஷமா கடந்து போச்சு. அந்த மாமரம் குருவி குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிச்சு. ஒரு நாள் ராத்திரி காலுக்காகவும் அந்த பக்கமா வந்துச்சு. அது அந்த மாம்பழ வீடை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. என்ன இது, காலையில இந்த இடத்துல மாமரம் நிக்குது. இரவு ஆனா மாம்பழம் வீடா மாறிடுது. அப்படி இந்த வீட்டுக்குள்ள யாருதான் இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள மீனுவோட குழந்தைங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அட, இந்த மீனுக்குருவியோட குழந்தைங்க தான் இங்க இருக்கா? இவங்களுக்கு ஏதோ மந்திர வித்தை தெரியும் போல இருக்கு. இப்பவே அவங்க கிட்ட போய் இது மாதிரி இன்னொரு வீட கேட்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தன்னோட அடியாட்கள் கூட அந்த மாம்பழ வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. ஹே சின்ன குருவி, ஒழுங்கு மரியாதையா நீ எப்படி இந்த மாம்பழ வீட்டை வர வச்சேங்கிற மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு காலுக்காகவும் அந்த குருவி குழந்தைங்களை மிரட்ட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல அந்த மாம்பழ வீட்டுல இருந்து நிறைய மாம்பழங்கள் எல்லா காகங்கள் மேலேயும் விழ ஆரம்பிச்சது. அடி தாங்க முடியாம காலுக்காகவும் அந்த மாம்பழ வீட்டுல இருந்து ஓடியே போயிடுச்சு. அன்னையில இருந்து மீனுக்குருவியோட குழந்தைங்க ரொம்ப நிம்மதியா அந்த வீட்டில் வாழ ஆரம்பிச்சாங்க. ஏழைக்குருவியின் ரொட்டி. ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு ஏழைக்குருவி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவிக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. அம்மா, அப்பா எப்பமா வீட்டுக்கு வருவாங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. சரா, அப்பா சீக்கிரம் வந்துடுவாங்கம்மா. நமக்கு உணவு எடுக்கிறதுக்கு தான் அப்பா ரொம்ப தூரம் போயிருக்காங்க. அந்த காட்டுல காலு ராணிங்கிற 2 காகங்கள் இருந்தாங்க. அந்த காகங்கள் காட்டுல இருக்கிற மற்ற பறவைகள் கிட்ட வழிப்பறி பண்ணி சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. கோமல் குருவியோ தான் மனைவி மற்றும் குழந்தைங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டுல தூரமான இடங்களுக்கு போய் உணவு சேமிச்சு தன்னோட வீட்டுக்கு திரும்பிச்சு. அப்பாவி கோமல் குருவி தான் வீட்டுக்கு பழங்களை எடுத்துக்கிட்டு போற நேரம் அந்த 2 மோசமான காகங்களும் கோமல் குருவிய பார்த்துட்டாங்க. கலு, அங்க பாருங்க, அந்த குருவியோட கூடையில எவ்வளவு சுவையான பழங்கள் இருக்கு. ஆமா ராணி, நானும் பார்த்தேன். இந்த பஞ்சத்துல அந்த பறவைகள் எங்க இருந்து தான் இவ்வளவு சுவையான பழங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ. கலு,
பேசிக்கிட்டே இருந்தா அந்த குருவி போயிடும். வாங்க சீக்கிரம் அந்த குருவியை மிரட்டி அந்த பழங்களை நமக்கு சொந்தமாக்கிப்போம் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் அங்கிருந்து வேகமா பறந்து கோமல் குருவிய பின்தொடர ஆரம்பிச்சாங்க. காகங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன வழிமறிக்கிறீங்க? ஹே குருவி, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த பழங்களை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்கிருந்து இப்போவே கிளம்பிடு. இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை அடிச்சே சாகடிச்சிடுவோம். இல்ல, இந்த பழங்களை நான் எக்காரணம் கொண்டும் தரமாட்டேன். என் குழந்தைங்க வீட்டுல பசியா இருக்காங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு தான் நான் இந்த பழங்களை எடுத்துட்டு போறேன். ஏ குருவி, ஒரு வாட்டி உனக்கு சொன்னா புரியாதா? நாங்க யாருன்னு இப்ப காட்டுறோம் பாரு. காலுக்காகும் உடனே தான் வச்சிருந்த குச்சியால கோமல் குருவிய அடிக்க ஆரம்பிச்சது. கோமல் குருவி வலி தாங்க முடியாம ரொம்ப கத்துச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்தின ராணிக்காகும் அந்த கூடை நிறைய இருந்த பழங்களை எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஐயா, அப்பா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க. ஐயோ கோமல், உங்களுக்கு என்ன ஆச்சு? தலை முழுவதும் ரத்தமா இருக்கு. மீனு, நான் நம்ம குழந்தைங்களுக்காக உணவெடுத்துட்டு வர வழியில 2 வழிப்பறி காகங்கள் என்னை தாக்கி என்கிட்ட இருந்த பழங்களை எடுத்துட்டாங்க. நான் உயிர் பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம். சரி வாங்க, நாம சீக்கிரம் டாக்டர் கிட்ட போய் மருந்து போடலாம். இல்ல மீனு, இந்த காயம் எனக்கு சீக்கிரம் ஆறிடும். ஆனா நம்ம குழந்தைங்க இனிமே என்ன சாப்பிடுவாங்கன்னு நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. ஒரு அப்பாவா என்னால எதுவும் பண்ண முடியல. நீங்க கவலைப்படாதீங்க, நேரம் இருட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. நான் அதுக்குள்ள போய் காட்டுல எங்கேயாச்சும் உணவு கிடைக்கிறதான்னு பாத்துட்டு வரேன். ஆமா மீனு, என் காயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் உணவு எடுத்துட்டு வா. உடனே மீனுக்குருவியும் உணவு தேடுறதுக்காக ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அப்பா அப்பா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, ஏதாச்சும் சாப்பிட வேணும்ப்பா. குழந்தைங்களே, கவலைப்படாதீங்க. அம்மா நிச்சயமா உங்களுக்கு உணவெடுத்துட்டு வந்துடுவாங்க. அம்மா வர்றது வரைக்கும் வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்குங்க. இல்லப்பா, எங்களுக்கு பசியால தூக்கம் கூட வர மாட்டேங்குது. தான் குழந்தைங்க இப்படி சொன்னதுமே கோமல் குருவி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. மீனுக்குருவி உணவு தேட போன கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப கடுமையா கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சாங்க. பலமா மின்னலும் அடிக்க ஆரம்பிச்சது. பாவி மீனுக்குருவிக்கு எங்க தேடியுமே உணவு கிடைக்கல. அது நிறைய தூரம் பறந்து பறந்து ரெக்கைகள் வலிச்சதுனால ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துருந்துச்சு. அட கடவுளே, மழை வேற வர மாதிரி இருக்கு. இவ்வளவு தூரம் பறந்து வந்தும் எனக்கு எந்த உணவும் கிடைக்கல. வீட்டுல என் குழந்தைங்க அம்மா உணவு எடுத்துட்டு வருவாங்கன்னு ஆசையா காத்துக்கிருப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல கடுமையா மழை பொழிய ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. கடுமையான மின்னல் வேற அடிக்குது. இந்த நேரத்துல நான் மரத்துல உட்கார்ந்து இருக்கிறது பாதுகாப்பா இருக்காது. அந்த குகைக்குள்ள மழை நிக்கிறது வரை போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா அந்த குகையை நோக்கி பறந்து போச்சு. அந்த குகைக்குள்ள ஒரு வயசான குருவி நிறைய இனிப்பான அப்பங்களை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. யாருமா நீ? இந்த நேரத்துல என்னோட குகைக்கு வந்திருக்க? தாத்தா, என் பேரு மீனு. என் பசங்களுக்காக உணவு தேடிக்கிட்டே நான் இங்க வந்தேன். கடுமையான மழை பெய்யறதுனால இந்த குகையில வந்து மறைஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படியாம்மா, நீ தேடின உணவு உனக்கு கிடைச்சதா? இல்ல தாத்தா, என் குழந்தைங்க இன்னைக்கு காலையில இருந்தே சாப்பிடல. எப்போ இந்த மழை நின்று எப்போ என் குழந்தைங்களுக்கு நான் உணவு எடுத்துட்டு போவேன்னு தெரியல. கவலைப்படாதம்மா, என்கிட்ட நிறைய இனிப்பான அப்பங்கள் இருக்கு. இந்த அப்பங்கள் உன் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். இதை எடுத்துட்டு போ. தாத்தா, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா குருவி, ஆமா குருவி. நான் சுவையான அப்பங்கள் செய்து இந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு வரேன். இன்னைக்கு மழை வந்ததுனால எந்த பறவைகளும் அப்பம் வாங்க வெளியே வர மாட்டாங்க. என் அப்பங்கள் எல்லாம் வீணா போகும் தான் நினைச்சேன். அது உன் குழந்தைகளோட பசியை தீர்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தாத்தா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சரி குருவி, மழை வேற ரொம்ப வேகமா பெய்யுது. நீ என்னோட கொடையை எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. குருவி அந்த வயசான குருவி கொடுத்த அப்பங்களையும் கொடையையும் எடுத்துக்கிட்டு வேகமா தான் வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல காலுவும் ராணியும் ஒரு வாழை இலைய வச்சுக்கிட்டு மழை நனையாதபடி உட்கார்ந்துருந்தாங்க. 2 பறவைகளும் மீனுக்குருவி அப்பத்தை எடுத்து பறந்து போறத பார்த்தாங்க. காலு, அங்க பாத்தீங்களா? அந்த குருவி ஒரு அழகான கொடையை எடுத்துட்டு போகுது. இந்த வாழை இலைய பிடிச்சு பிடிச்சு எனக்கு கை ரொம்ப வலிக்குது. அதுக்கு என்ன, இப்பவே அந்த குருவியை மிரட்டி அந்த கொடையை வாங்கிடலாம். வா போவோம்.
என் கணவர் சொன்ன அந்த வழிப்பறி காகங்கள் நீங்க தானே? காகங்களே, என் கணவரை தான் நீங்க அடிச்சு காயப்படுத்திட்டீங்க. வீட்டுல என் குழந்தைங்க பசியா இருக்காங்க. இந்த அப்பத்தை மட்டும் என் குழந்தைங்களுக்கு கொண்டு போக விடுங்க. ஹே குருவி, நாங்க இன்னைக்கு தேவைக்கு அதிகமாகவே சாப்பிட்டுட்டோம். எனக்கு உங்களோட அப்போ ஒன்றும் தேவையில்லை. இந்த கொடையை மட்டும் எங்க கிட்ட விட்டுட்டு போ. காகங்களே, இந்த கொடையை தாராளமா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி இந்த கொடைய காகங்கள் கிட்ட கொடுத்துட்டு அந்த அப்பத்தை மட்டும் எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனுக்குருவியோ அந்த சுவையான அப்பங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததும் பசியா இருந்த குழந்தைங்க அந்த அப்பத்தை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க. மீனு, இந்த சுவையான அப்பம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? இந்த அப்பம் வாங்குற அளவு நம்ம கிட்ட காசு இல்லையேம்மா அப்படின்னு தன்னோட கணவர் கேட்டதுமே மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. மீனு, அந்த இரக்கம் இல்லாத காகங்களுக்கு கடவுள் நிச்சயமா நல்ல பாடத்தை கத்து கொடுப்பாரு. அதே சமயத்துல காலுவும் ராணியும் தாங்கள் மிரட்டி வாங்குற கொடையில ரொம்ப சந்தோஷமா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலு, இந்த கொடைக்குள்ளேயே இருந்து மழைய பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் திடீர்னு ஒரு மின்னல் அந்த கொடை மேல பலமா தாக்க ஆரம்பிச்சது. ரெண்டு காகங்களும் அந்த மின்னலோட சக்தியை ஈடு செய்ய முடியாம அங்கேயே கருகி போயிட்டாங்க.